மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள பொறியாளர் பிரபுகாந்தி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேம். தற்போது அங்கு சிக்கி இருக்கக்கூடியவர்கள் சிலர் எங்களுடன் பேசினார்கள். தற்போது முக்கியமாக கருதப்படும் விஷயம் என்ன? மீட்பு பணி எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ அந்த ராஷ்டிரிய ட்ரெயின் இருக்குல்ல, அதெல்லாம் 3 months ஒன்ஸ் தேர்ட் பார்ட்டி டெஸ்ட் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வராது. பிளஸ் இது மாதிரி தீம் பார்க்ல இந்த மாதிரி ராஷ்டிரிய ட்ரெயின் ஒர்க் பண்றச்ச இப்போ 40-50 பேர் மனித உயிரோட இது பண்றச்ச ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் ஒன்று சொல்லுவாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டா ஈவன் இந்த மாதிரி பிரேக் டவுன் மாதிரி ஆன காலத்துல கூட அந்த மிஷின் அப்படியே கீழே வந்துடும் அந்த வேகனே. ஸோ அந்த மாதிரி மெத்தடாலஜிலாம் இருக்கு. ஆனால் அந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் விஜிபியில் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ஈவன் எனக்கு தெரிஞ்சு விஜிபியில் இது 4வது இன்சிடென்ட் ஒரு 6 மாசத்துல. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தைக்கு காலில் அடிப்பட்டது. ஆனா ஒரு 2 மணி நேரமா 40 பேர் தொங்கிட்டு இருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளானோ ஒரு மிட்டிகேஷன் பிளானோ எப்படி எவாக்குவேட் பண்ணி அங்க அந்த மாதிரி எல்லா ஹைட்ல பூம் லிஃப்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ பக்கெட் மாதிரி இருந்ததுன்னா பூம் லிஃப்ட் மூலியமா 40 பேருமே ஈஸியா எல்லா பீப்புளும் எவாக்குவேட் பண்ணி இருக்கலாம். மிஞ்சி போனா அது 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அவ்வளோ ஹைட்ல 40 பேரோட மனநிலைமை பிளஸ் ஏசி அவங்களுக்கு வேற ஏதாவது பதப்பதிப்பு இது எல்லாமே ஓவர் கம் பண்ணும். இது முழுக்க பிஜிபியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன்னா சேஃப்டி மேட்டர்ஸ். சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். மக்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம். அதுல பிஜிபி விளையாடக்கூடாது. இதுதான் கருத்து. பிரபுகாந்தி, நன்றி தகவலுக்கு. ஆயிடுச்சு சார். நாங்க ஆக்சுவலா என்னன்னா இந்த மாற்றதுக்கு முன்னாடி நாங்க ஏறணும். அப்பயே ஒரு 10 minutes ஸ்டக் ஆயிடுச்சு. ஆபரேட்டருக்கு தெரியும்ல சார், எங்களுக்கு தெரியுமா இதுல பிரச்சனை இருக்குன்னா அவரு ஏன் சார் ஏத்துறாரு? 2 hours 3 hours கிட்ட மேல இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா யார் சார் பொறுப்பு? இருக்கு மேனேஜ்மெண்ட்ல யாராவது ஒருத்தர் வந்தாங்களா சார்? ஆபரேட்டர் கூட கடத்தால வேற அவர் சிரிக்கிறாரு. நாங்களே இதுக்கு போக மாட்டோம். நாங்களும் கேடையாப்போ இத்தனைக்கு எங்க ஆளுங்க யாரும் கிடையாது. ஆனா நாங்க இறங்கின உடனே அந்த நின்ன இடத்துல இன்னமும் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு போவே மனசே வரவே இல்லை. இறங்கினாதான் நான் போகணும்னு சொல்லிட்டு நிக்கிறேன். நான் ஒரு இது கூட கிடையாது, ரெஸ்பான்ஸே கிடையாது. மெம்பர்ஸ் யாருமே கிடையாது. 6 பேர் 6 மணில இருந்து நாங்க எல்லாருமே ஏன்னா எங்க டீம் மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த ரைட் முடிச்சுட்டு வரும்போது அப்பவே அவங்களே அதுல மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு 20 minutes கிட்ட அவங்களே ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. தலைகீழ நின்று இருக்கு. அவங்க அப்பவே அதை பார்க்காம அதை அப்படியே அடுத்த தெரியும் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆபரேட்டருக்கு தானே சார் தெரியும் அதை பத்தி. அப்ப ஏன் சார் ரைடு கண்டினியூ பண்றீங்க? அப்ப உயிருக்கு கேள்வி கேட்பாரே கிடையாதா? ஏதாவது ஏன் இந்த ட்ரெயினை ஃபர்ஸ்டே ஏன் சார் எடுத்துட்டு வரல? இவ்வளவு நேரம் ஏன் சார் டிலே பண்ணீங்க? அப்ப இதெல்லாம் பக்கத்துல இருக்கணும் சார். இந்த மாதிரி தீபாக்கத்துல இதெல்லாம் இருக்க அவசியம் தானே சார்? இது எவ்வளவு நேரத்துல வேணும்ல சார்? இப்படி எப்படியா இறக்கி வைக்கலாம்ல சார்? இது பக்கத்துல இருந்திருந்தா எவ்வளவு நேரம் சார்? நம்மளுக்கே இவ்வளவு பதட்டமா இருக்கு. பின்னாடி வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பயமா இருந்திருக்காரு. காவல்துறையும் தீயணைப்பு துறையும் எப்போ வந்தாங்க மேடம்? எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாங்க? 1.5 hours கழிச்சு தான் சார் வந்தாங்க. யாரும் தகவல் சொல்லலையா காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும்? எல்லாருமே போன் பண்ணோம் சார். எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வாட்டி கிரைன் வந்தது. அந்த கிரைனால எதுவும் பண்ண முடியல. இது 3வது இப்பதான் வந்தது. ஏன்னா சைஸ் தெரியலன்னா ஏன் சார் நாங்க தான் எல்லாம் லைவ் போடுறோம், எல்லாமே போடுறோம். எப்படி சார் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கோம்? அவங்க உட்கார்ந்தவங்ககிட்ட கேட்டா இன்னும் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, பசிக்குதுன்னு கத்துதுங்க, தண்ணி வேணும்னு கத்துதுங்க, பாத்ரூம் போகணும். சப்போஸ் யாருக்காவது பீரியட்ஸா கூட இருந்திருக்கலாம்ல சார்? எப்படி சார் மேனேஜ் பண்ணுவாங்க லேடிஸ்? உங்க பேர் மேடம்? சங்கீதா சார். சார்